திருவண்ணாமலை மலையடிவாரத்தில் உள்ள பே கோபுரம் 4வது மற்றும் 3வது தெருவில் உள்ள வீடுகளை இடிப்பதற்கு கணக்கெடுக்கும் மற்றும் அளவெடுக்கும் பணிகளை அதிகாரிகள் மேற்கொண்டதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கல. வீட்டு வரி கொடுங்க, கரண்ட் பில் இது கொடுங்க, ஆதார் கார்டு கொடுங்க, இது எல்லாமே கொடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டு அட்ரஸ் முதல் கொண்டு எழுதி எடுத்துட்டு போறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மாத்தி கொடுக்க போறோம் சம்பந்தமான்னு சொல்லிட்டு கேட்கறேன். எங்களுக்கு யாரும் சம்பந்தம் கிடையாது. திடீர்னு காலி பண்ண சொன்னா எங்க போவோம்? நாங்க எவ்வளவு பசங்க வச்சு காத்து கலங்குறோம். அந்த மாதிரி காலி பண்ற மாதிரி இருந்தா எல்லாரும் ஜேசிபி வச்சு அப்படியே வச்சுட்டு எடுத்துட்டு போயிடுங்க. இடம் வேணும்னா நாங்க இந்த அண்ணாமலையார் நம்பிதான் இருக்கிறோம். நாங்க தலைமுறை 4 தலைமுறைக்கு இந்த வீடு கட்டினுக்கிறோம். இப்போ இடம் எடுத்துனா நாங்க எங்க பார்த்து வீட்டு வரி குத்துக்கிறோம், கொழா வரி குத்துறோம், நாய் வச்சுக்கிறோம், பேய் வரி குத்துக்கிறோம். நாங்க எங்க பார்த்தோம்? உங்களுக்கு எல்லா சர்டிபிகேட்டும் இருக்குது. எங்க சர்டிபிகேட் முனிசிபாலிட்டில இருக்குது, முனிசிபாலிட்டி இருக்குது, கொழா இதுல இருக்குது. அதுல பார்த்து நீங்க ஆதாரம் எடுக்க கூடாதுங்களா? கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார். வீடுகளை இடிப்பதற்கு கணக்கெடுக்கும் பணிகளை அதிகாரிகள் மேற்கொண்டதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த மறியல் போராட்டம் குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள அண்ணாமலையார் காப்புக்காடு பகுதியில் அதாவது 1500க்கும் மேற்பட்ட வீடுகள் மலையடிவாரத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாக கூறி அந்த பகுதியில் அதிகாரிகள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்திருக்கின்றனர். சுமார் ஒரு 5-6 தடவைக்கு மேல் அந்த பகுதிகளில் அங்கு இருக்கக்கூடிய ஆண்கள் வேலைகளுக்கு சென்ற பின்பு பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வீடுகளை இடிக்கப் போவதாக கூறி இந்த கணக்கெடுப்பை நடத்துவதாகவும் இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண்கள் இன்று மீண்டும் 2வது முறையாக இந்த பகுதியில் திருவண்ணாமலையில் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் பார்த்தோம் என்றால் திருவண்ணாமலை பேகோபுரம் அருகில் இந்த சாலை மறியலானது நடைபெற்றிருந்த நிலையில் தற்போது திருவண்ணாமலை வேலூர் சாலையில் ராமகிருஷ்ணா ஹோட்டல் அருகில் இந்த மேலும் ஒரு இடத்தில் சாலை மறியலானது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சாலை மறியலை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய பகுதிகளில் ஆக்கிரமிப்பு நாங்கள் செய்யவில்லை, இந்த பகுதி முழுவதுமாகவே மீண்டும் இந்த பகுதி முழுவதுமாகவே நாங்கள் ஆக்கிரமிப்பு செய்யவில்லை, நாங்கள் இந்த பகுதியில் 3 தலைமுறைகளுக்கு மேலாக வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து அதிகாரிகள் தங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் மின் இணைப்பு, இபி அட்டை உள்ளிட்டவைகளை கேட்டு தங்களை தொந்தரவு செய்வதாகவும் மேலும் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் மேல்மட்ட அதிகாரிகளிடம் பேசும் பொழுது உடனடியாக நாங்கள் காலி செய்யப்படுவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, இது தொடர்பாக பலமுறை நாங்கள் அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தையானது ஈடுபடுவோம், முறையாக இது சட்டப்படி நாங்கள் தங்களுக்கு விண்ணப்பம் அளித்த பின்பே இந்த நடைமுறைகளை கொண்டு வருவோம் என்று தெரிவிக்கின்றனர். மேலும் தற்போது பார்த்தோம் என்றால் 2 இடங்களிலும் அதிகாரிகள் அவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டு வரக்கூடிய நிலையில் தங்களுக்கு முழுமையான உத்தரவாதம் அளிக்கும் வரையில் நாங்கள் வீடுகளை காலி செய்ய மாட்டோம், நாங்கள் அந்த பகுதியில் சாலை மறியலை கைவிட மாட்டோம் என்று கூறி தற்போது அந்த சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார்.